பொருளாதாரம் தொடர்பாக நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு எப்படி மார்க்கம் தீர்வு சொல்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை தேடி அலைவதற்காக வேண்டி மனிதன் அதைவிட சிறந்த விஷயங்களை இழந்து விடுகிறான். அதனால் அவன் அதிகமான மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி விடுகிறான். ஏற்கனவே பணம் இல்லைங்கிற குழப்பத்தை தாண்டி அந்த பணத்தை அடைவதற்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான் என்றால், பணத்தை விட சிறந்ததுன்னு சிலது இருக்கிறது. பணத்துக்காக வேண்டி அதை இழந்துட முடியாது. சிறந்ததை இழக்காத வகையில் தான் நம்ம பணத்தை தேடணும். இது செல்வம் உள்ளவர்கள்ட்டையும் இந்த நோய் இருக்கிறது, செல்வம் இல்லாதவர்கள் நினைக்கிறாங்களே அவங்கள்ட்டையும் இந்த நோய் இருக்குது. என்னன்னு கேட்டால், பணத்தை திரட்டுவதற்காக வேண்டி நான் எல்லாத்தையும் தியாகம் செய்வேன், தூக்கத்தை தியாகம் செய்வேன். இன்றைக்கி பார்க்குறோம், பணத்தை திரட்டுறோங்கிற ஒரு பேரில் ராத்திரி 1 மணி வரைக்கும் அவன் சம்பாதிப்பான். காலையிலேருந்து போய் ராத்துக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. அப்போ கண்களுக்குண்டு ஒரு கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதை கொடுத்தா தானே கண்ணு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நம்ம கண்ணை கெடுத்துக்கிடலாமா? கொஞ்சம் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிடலாமா? அப்போ சரியான நேரத்தில் உண்ணுவது கிடையாது, சரியான நேரத்தில் பருகுவது கிடையாது, ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்கிறது கிடையாது. ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு வேலையை தாங்குமோ அதை தாண்டி வேலையை கொடுத்து என்ன செய்கிறது, எல்லா உறுப்புகளையும் நம்ம டேமேஜ் பண்ணி கொள்வது. இது மாதிரியான, அது போக சில பேர் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தொழில் துறையில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் குடும்பத்திற்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. குடும்பத்தினருக்கு அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளை குட்டிகளோட கொஞ்சம் மகிழணும், மனைவியோட சந்தோஷமாக என்ன செய்யணும், வாழ்க்கையில் ஈடுபடணும். இந்த மாதிரி எவ்வளவு கடமைகள் நமக்கு இருக்கிறது. இந்த பணம் தான் எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டுன்னு நினைக்கும் பொழுது பணம் தேவை. பணம் தேவையில்லைன்னு இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை. பணம் தேவை தான். எந்த ஒரு கட்டத்திலையும் பணத்திற்காக வேண்டி உடல் ஆரோக்கியத்தை இழந்து நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய உறுப்புகளை சேதப்படுத்தி கொண்டு நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டு நான் பணத்தை சம்பாதிக்க மாட்டேன். இந்த மாதிரியாக நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏழையிலேருந்து பணக்காரர்கள் வரைக்கும் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களா இழுத்து போட்டுக்கிட்டு வேலைப்பழு, இதுக்கு பேர் என்னவா, வேலைப்பழு. யார் உன் தலையில் வேலைப்பழுவை சுமத்துனது? இவனா இழுத்து போட்டுக்கிட்டு வேலைப்பழுன்னு சொல்கிறான். வேலைப்பழு யாரா கட்டாயப்படுத்தினாங்களா? தேவையான அளவுக்கு நீ சம்பாதிச்சிக்க, அது அவ்வளோதான் கிடைக்கிதுன்னா அதோடு போதுமாக்கிக்க. அப்போ அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிற காட்சியை பார்க்குறோமா இல்லையா? வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான சம்பளத்துக்கு போகிறாங்களா, அங்கே போய் 2 டைம் வேலை பார்க்குறாங்க, 2 ஷிஃப்ட்டு. ஒரு ஷிஃப்ட்டு 8 மணி நேரம்னு சொன்னால் அதிகமாக சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி 16 மணி நேரம் வேலை மட்டும் செய்கிறான்னு சொன்னால், அதுக்கு பிறகு குளிக்க கொள்ள மற்ற வேலையெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ நேரம் தூங்குவான்? தூங்குறதுக்கு போதிய நேரம் கிடைக்காது, சாப்பிடுவதற்கு போதுமான நேரம் கிடைக்காது. உடம்பு ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டிய ஓய்வுகள்லாம் கொடுக்கணும், மனசை ரிலாக்ஸ் பண்ணணும். நம்மளாக தான் இழுத்து போட்டு கொள்கிறோம். அப்போ ஏற்கனவே மனைவி மக்களை எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய அவர்கள், சந்தோஷங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி உடம்பை வேறு வருத்தி கொள்கிறார்கள். வருத்தி கொண்டு எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிறது, வேலை ஜாஸ்தியாக எங்கே இருக்கு, ஒரு ஷிஃப்ட் வேலை பாரு, தன்னால் குறைஞ்சி போயிடுது. வேலை ஜாஸ்தி மேட்டரே கிடையாது. இவனுக்கு பேராசை. பேராசைன்னா என்ன, ஆசைப்படலாம் பணத்தின் மேலே. பேராசைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பணத்தை விட எது சிறந்ததோ அதை விட்டுட்டு பணத்தை தேடுறது தான் பேராசை. பணத்தை தேடுவதற்கு பேரே பேராசை. அது ஆசை தான். நீ கோடி ரூபாயை கூட ஆசைப்படலாம், அது பேராசை கிடையாது. 1000 கோடி கூட ஆசைப்படலாம், அது பேராசை கிடையாது. என் கண்ணை வித்துட்டு கோடி ரூபாண்டா தான் நீ பேராசை. அப்போ கண்ணு பெருசா பணம் பெருசான உனக்கு எது பெருசாக தெரியுது? பணம் பெருசாக தெரிகிறது. அப்போ இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப ஒரு கண்காணிப்பாக, இது நபிகள் நாயகம் காலத்தில் இப்படியாக யாரும் இருக்கலை. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, பணம் ஒன்று தான் வாழ்க்கை என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யலை, அலைந்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் அவங்க காலத்தில் மார்க்கத்துக்காக வேண்டி சில சிரமங்களை அவங்க தாங்கி கொண்டார்கள். கூடுதலாக மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் செய்வது, உடல் சுகத்தை தியாகம் செய்வது,
குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்வது, இந்த மாதிரி நடந்து கொண்ட நேரங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கமாக இருந்தால் கூட உன் கண்ணை கெடுத்து நீ வணக்கம் பண்ணாத, உன் உடம்பை கெடுத்து நீ வணக்கம் பண்ணாத, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்காமல் நீ வணக்கம் பண்ணாத என்று ஒரு போதனை செய்தார்களே, அது அதுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, பணத்துக்கும் தான். பணத்துக்கு இன்னும் பொருந்துங்க. அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வது மறுமையில் ஒரு பெரிய கூலி தரக்கூடிய ஒரு விஷயம், அது பெரிய விஷயம்தான். அந்த பெரிய விஷயத்திற்காக கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்தில் உனக்கு சுமத்தப்பட்டிருக்கிற கடமை, உன் உடம்புக்கு செய்கிற கடமை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு செய்கிற கடமை இருக்கிறது, மனைவிக்கு செய்கிற கடமை இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இப்படி எவ்வளவோ கடமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நான் அல்லாஹ் வணங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா கடமையும் விட்டா, அந்த கடமையில் குறை வைச்சால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் இபாதத்து சம்பந்தப்பட்டதாக மட்டும் நம்ம பார்க்கிறோமே தவிர அதுக்குள்ளே எதுவும் அடங்கி இருக்கிறது. இந்த வேலைப்பளு, 2 நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம், உடனே பார்க்க சொன்னால் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பகலில் தூங்கு, தப்பு கிடையாது. நைட் ஷிஃப்ட்டும் பார்க்கலாம், இரவில் பார்க்க வேண்டிய வேலை கிடைத்தால் பார்க்கலாம். இரவில் பார்த்தா பகலில் என்ன செய்யுது, இரவில் வேலை பார்த்துருந்து பகலில் வேற அரட்டை அடிக்கிறது. அப்போ இரவில் பார்க்குறோம், பகலை இரவு மாதிரி ஆக்கிக்கிற வேண்டியது தானே. அந்த மாதிரி உடம்புக்கு கொடுக்குற வேலைகளை கொடுக்காம எல்லா வேலைப்பொருட்களை எடுத்துக்கொண்டால நம்மளா தலையில் தூக்கி போட்டதாக தான் இருக்கும். அப்புறம் இது மனநோயா இல்லையா? இது உன்னையா 2 ஷிஃப்ட் பண்ணி தான் அவனை இல்லாட்டி உன்னை நீக்கிற வேண்டானா? 2 ஷிஃப்ட் பார்த்தா 2 சம்பளம் வேண்டாம், அவ்வளவுதான். ஒரு சம்பளம் போதும், உடம்பு முக்கியம்டா சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஓய்வு முக்கியம், எனக்கு ஒரு சம்பளம் போதும் அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்போ பணம் வேணும்டா என்ன வேண்டாலும் செய்யறதா? எவ்வளவு இன்னும் சொல்ல போனால் சில பேர் பணம் அதிகரிக்க 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 எதுக்கு பணம் சம்பாதிக்கிறான்? பொண்டாட்டி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், குடும்பத்தார் நல்லா இருக்கணும் நோக்கத்தை சொல்லிக்கிறான் உண்மையில். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கு சம்பாதிக்கிறான், அதுக்கு பிறகு ஒரு காரணம் இல்லாமல் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சம்பாரிச்சு என்ன செய்யறது? வீட்டில் புள்ள வெளியே போன புள்ள வந்துட்டானா தெரியாது, ராத்திரி 2 மணிக்கு வருவார் வீட்டுக்கு. 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என்ன அவ்வளோ சம்பாதிக்கிறாராம். ஆஃபீஸில் கிடக்கிறது, கடையில் கிடக்கிறது, தொழிலே கிடக்கிறது. இது மாதிரியாக அவங்க அதிகமாக சம்பாதிக்க போகிறோன்னு போய் மனைவியை மறந்துடுவாங்க, பிள்ளைகளை மறந்துடுவாங்க. அந்த பிள்ளை எங்கே போனாலும் இந்த மாதிரி தருதலையாக போகிறதெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெற்றோர்கள் எல்லாம் அதை விட பணத்தை பெருசாக நினச்சிருப்பாங்க. என் பிள்ளை அங்கே ஓடி போச்சு, இப்படி ஓடி போச்சு, அப்படி போச்சுலாம் சொல்கிறாங்களே. இது மாதிரியான ஆட்களை கவனித்தீர்களேயானால் அவர்கள் மீது ஒரு கண்ணியை நீ வைக்கலை, அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பை வைக்கலை. உன் மனைவியின் மீது உன்னுடைய கண்காணிப்பு கவனம் இருக்கணுமா இல்லையா? உன் பிள்ளைகள் மீது உன் கண்காணிப்பு கவனம் இருக்கணுமா இல்லையா? வைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டால் அதுக்கு ஆள் நியமிச்சுட்டாரான். அது ஆபத்தை. ஆள் நியமிக்கிறவன், கண்காணிக்கிற ஆள் நியமிக்கிறாரா, அவன் கூட்டிகிட்டு ஓடி போயிடறான். எத்தனை வீடுகள் நடக்கிறது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு பணம் அல்ல, நல்லா வழங்கிக்கிறணும். பணம் முதல் நினைக்கிறீங்களே, அந்த கம்யூனிச வாதம், பொருள் முதல் வாதம், அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. ஏதோ சோறுங்கிற அளவுக்கு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு சம்பாதிச்சிட முடியும், சின்ன டயத்தில் சம்பாதிச்சிட முடியும். கஞ்சி ஊற்றுற அளவுக்கு, சோறு ஊற்றுற அளவுக்கு சம்பாரிச்சிக்க. அதுக்கு பிறகு கூடுதலாக நீ சம்பாதிப்பதாக இருந்தால் இதெல்லாம் கண்டிஷன் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். அதெல்லாம் இதுலையும் பொறுத்துங்க. ஒரு உளைச்சலும் இருக்காது மனசில், ஒரு மனக்குழப்பமும் இருக்காது, ஒரு மன சஞ்சலம் இருக்காது, ஒரு மனநோயும் இருக்காது. நம்மளாம் என்ன செய்யணும்? டக்குன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அப்படி தேவையில்லை, பணத்துக்காக வேண்டி என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம ஏன் மாறல? அதான அறிவுடையவன் செய்கிற ஒரு வேலை அதுதானே. எந்த ஒரு அறிவாளியாவது தாழ்ந்ததற்காக வேண்டி உயர்ந்ததை மாற்றிக்கொள்வானா? உங்கள்கிட்ட இருக்கிறது சைனா ஃபோனுக்காக வேண்டி ஒருத்தர் என்ன செய்யறான்? சைனா ஃபோன் வச்சிருக்கிறான், நீங்கள் நோக்கியா ஃபோன் வச்சிருக்கிறீங்க, இந்தாங்க நோக்கியா வச்சுட்டு சைனா ஃபோனை தாங்கன்னு கேட்பான் எவனாச்சு? எவனும் கேட்க மாட்டான். 10,000 ரூபா ஃபோன் வச்சுக்கிறவன் என்ன செய்யறான்? 500 ரூபாய்க்கு உள்ள ஃபோனை தாங்க, இதை தர்றேன்டா, இப்படி கிறுக்கம்பமா இல்லையா? அதுதான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறிய. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறங்கிற பேரில் செய்கிற காரியம் பூரா அப்படி தானங்க இருக்கிறது. உன் கண்ணு 1000 கோடிக்கு பெருமதியாகும், நான் கண்ணுக்கு வேலை தூக்கமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குருடாக்கிட்டீங்கன்னா இதுக்கு கிடைச்ச லாபம் என்ன? 1 லட்ச ரூபா கிடைச்சிருக்குமா? 2 லட்ச ரூபா கூட சம்பாதிச்சிருப்பியா? இந்த 1 லட்சம் 2 லட்சத்தை கூட சம்பாதிக்கிறதுக்காண்டி கண்ணு போச்சே, 2 லட்சம் சம்பாதிக்கிற கிட்னி போயிடுச்சே, 2 லட்சம் சம்பாதிக்கிறது ஹார்ட் போயிடுச்சே, 2 லட்சம் கூட சம்பாதிக்கிறதுக்கு அல்சர் வயிறு போயிடுச்சே, அது தாம்பத்திய வாழ்க்கை போயிடுச்சே, மனைவி போயிட்டால. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? பொருளாதாரம் தேவை, அதை விட சிறந்தவைகள் நிறைய இருக்கிறது.
சிறந்ததை அல்லாஹ் அப்படி கேட்குறான். அந்த யூதர்கள் மாற்றி கேட்டாங்கல்ல மண்ணு செல்வா கொடுக்கும்போது, அல்லாஹ் வந்து மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவை வானத்திலிருந்து இறக்குறான். முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை, பூமியிலேருந்து உற்பத்தியாகக்கூடிய பூண்டு, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காய், தக்காளிலாம் வேணும், அதான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அத்தஸ்தப்திலு நல்லதி அதுனா பில்லதி உஹைர், சிறந்ததை விட்டுட்டு மட்டத்தை கேட்குறீங்களாடா? ஏன்னா அங்கேருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் எவ்வளோ சிறந்த ஒரு உணவை தர்றான், அது வேணா நீ வெள்ளரிக்காய் வேணுங்கிறிய, வெங்காயம் பூண்டு வேணுங்கிறிய, இது சிறந்ததா அது சிறந்ததா? இது அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா? நம்மளுக்கும் பொருந்தும். அவன் கேட்ட மாதிரி தான் நீங்களும் கேட்குறீங்க. அவன் வந்து மண்ணு செல்வான் அல்ல அழகான இன்பத்தை கொடுக்குறான், அதை விட்டுப்புட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, முதல்ல எங்களுக்கு பூமியிலேருந்து விளைவிக்கக்கூடிய தானியத்தை தாண்டு கேட்குறது கேட்கலாம். அது கிடைக்காதவன் கேட்டு போகிறான். உனக்கு தான் உணவுக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டானே. அங்கேருந்து வரக்கூடிய உணவில் எந்த விதமான கிருமி கிடையாது, கெடுதி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது, அப்படிலாம் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி உணவை சாப்பிட்டு வேலை வெட்டி பார்த்துட்டு கிடப்பாங்களா, ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் வேணாம், இதான் வேணுங்கிறான். இந்த நோய் நம்மள்ட்ட என்ன இருக்குது? பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் மனிதர்கள். பகுத்தறிவுடைய முதல் பாடமே என்ன? சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை என்ன செய்யக்கூடாது, மட்டமானதை தேர்ந்தெடுக்க. இதை விளங்காட்டி என்ன மனுஷன்? அப்போ நம்ம மனுஷனாக இல்லாத காரணத்தினால்தான் மனநோயாளி ஆகிறோம். மனிதன் எந்த பகுத்தறிவை கொண்டு சிறந்து விளங்குகிறானோ அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம நடந்தோமே ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் தூக்கத்தை விட்டுட்டுலாம் சம்பாதிக்க அவசியம் இல்லைடா சொல்லணும். அல்லாஹ் வந்து ஒஜால்னா லைல லிபாசா, இரவை உங்களுக்கு வந்து ஆடையாக நான் ஆக்கியிருக்கிறேங்கிறான். ஒஜால்னா நகார மகாஷா, பகல் நேரத்தை வாழ்க்கை சாதனங்களை தேடுவதற்கு ஆக்கியிருக்கிறேன், இரவு நேரத்தை உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு ஆக்கியிருக்கிறேன். ஓய்வு எடு, ஏன் போட்டு ராத்திரி பூரா உழைக்கிற, அளவுக்கு மேலே இதுக்கு உழைக்கிற, அந்த அதுக்கு மேலே தந்தை வாங்கிக்கிறங்க, இழந்துட்டு வாங்க நினைக்காது. எப்போதும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒன்றையும் இழந்து விடக்கூடாது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், இதெல்லாம் வணக்க வழிபாடு இபாதத்து என்ற வகையில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாது இல்லை, இதில் மனோதத்துவம் இருக்கிறது, மனநோய்க்கு மருந்து இருக்குங்கிறது தெரியாது. அதுதான் லேசாக சுட்டி காட்டுறோம். சம்பவம் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம், அதிலிருந்து அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுதுன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே பல தத்துவங்கள் பல சட்டங்கள் கிடைக்க பெறும், அதையும் சேர்த்து வழங்கி கொள்வது அறிவாளியுடைய வேலை. அப்போ ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் ஒரு பெண்மணி அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. வீட்டுக்குள்ளே அப்போ தான் வர்றாங்க. வந்த உடனே இந்த ஒரு பொம்பளை ஒரு புதுசாக வீட்டுக்குள்ளே இருந்தவங்க யாருன்னு தெரியலை. மன் ஹாதிஹி, இது யாரு, வீட்டில் திடீர்னு ஒரு பொம்பளை இருக்கிறாங்களே இவங்க யாரு அப்படின்னு மனைவிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இவங்க யார் தெரியாது அவங்களுக்கு, இவங்க ராத்திரி பூரா தூங்காமல் தொழுவாங்களே அவங்க தான், அப்படி பேர் எடுத்துருக்காங்க. இந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை, தெரிஞ்ச அப்போ கண்டிச்சிருப்பாங்க. ஆனால் ஊர் பூரா நிறைய பேர் கண்டிச்சிருக்குது. அந்த அம்மா எப்படி பேர் வாங்கியிருக்கிறாங்க, ராத்திரி பூரா ஒரே தொழுகதான், லா தனாமுல்லை, ராத்திரிக்கு இந்த அம்மா தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் சொல்லுங்க, இரவு பூரா தொழுகையிலே மூழ்கி நிற்கக்கூடிய ஒரு அம்மாவாக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்கன்றாங்க. இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நிறுத்து, அலைக்கும் மா துதீகுன மினல் அமால், அமல்களில் எது சக்திக்கு உட்பட்டு இருக்கிற அதை செய்யுங்கள். ராத்திரி பூரா தூங்காமல் இருக்கிற சக்திக்கு உட்பட்டதா? பகலில் வந்து உழைக்கலாம், ராத்திரியில் தூங்கணுமே. நீ பாட்டு ராத்திரி பூரா வணங்கியிருந்தா உன் புருஷன் என்ன பண்ணுவான்னு கேட்குறேன். ராத்திரி பூரா இந்த அம்மா தொழுதுகிட்டு கிடைச்சின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை இருக்கா இல்லையா, அது ஒன்று இருக்குது. அவனுடைய ஹக்கை நிறைவேற்றணுமா இல்லையா? உன்னுடைய ஹக்கு இருக்க, ஒரு பொம்பளைக்கு உன்னுடைய ஹக்கு என்ன, உன் உடம்பை பாதுகாத்து கொள்வது, ஓய்வு எடுப்பது, அதெல்லாம் உனக்கு கடமை இருக்கா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலைக்கும் மா துதீகுன மினல் அமால், அமல்களில் எது இயலுமோ எது சக்திக்கு உட்பட்டு இருக்குமோ அதை செய்யுங்க. இது புகாரியில் 1151வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, இன்னும் பல இடங்கள்ல இருக்கிறது. அப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ராத்திரி பூரா ஒருத்தன் தூங்காமல் இருந்தால் வேறு வேறு மார்க்கங்கள் அதை சிறப்பாக சொல்லுவாங்க. வேறு வேறு மார்க்கங்கள் எப்படி சொல்லுவாங்க, அவரா கடவுளுக்காக தொங்கவே மாட்டார், சாப்பிடவே மாட்டார், ஆடை கூட அணியாமல் நிர்வாணம் அணிப்பார், கடவுளுக்காக வேண்டி என்ன செஞ்சாலும் ஓகே. இது உலகம் பூரா சொல்லுது. உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களும் என்ன செய்யுது, கடவுளுக்காக கையை வெட்டிக்கிறது, கடவுளுக்காக விரலை வெட்டி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஓகேன்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த விளையாட்டு கிடையாது. நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உனக்கு எது ஏழும் ஏழாதுன்னு எனக்கு தெரியும்,
உனக்கு ஏழுமானதை செய்ப்பா, என்னுடைய நாம் ஆக்கியிருக்கிற கடமைகள் எல்லாம் ஏழுமானதாக தான் இருக்கிறது, ஏழாவது என்ன செய்யலாம் உனக்கு கடமையாக்கவில்லை. அப்போ ஏழுமானதை கடமையாக்கி இருக்கிறேன், மேற்கொண்டு உனக்கு செய்ய ஏழுமானால் அப்போ என்ன செய்யணும், இயன்றதைத்தான் செய்யணும். இயன்றதுனா என்ன, வேற எந்த கடமைகளும் பாதிக்காத அளவில் இருந்தால் தான் இயன்றது. இயன்றதுன்னு சொல்லிட்டு போகிற 200 கிலோ தூக்க இயன்றதுனா முது உடைஞ்சு போயிருமே. இயன்றதுன்னா என்ன செய்யணும், பாடி தாங்கமான்னு பார்க்கணும், வேற கடமைகளை பாதிக்குதான்னு பார்க்கணும். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய, ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒருத்தர், காலத்துக்கும் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? இது ஒரு அவசரத்துக்காக வேண்டி, ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு நாள் 2 நாள் இருந்துச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்டு பின்னாடி கொடுத்துக்குருவோம். அந்த மாதிரி ஆட்களை இதை சொல்லவில்லை. அதான் இரவு லைலத்துல் கத்ர் தேடுறதுக்காக விடிய முடிக்கிறோமே, அதெல்லாம் தப்பு நினைச்சிக்க கூடாது. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் அதுவும் மார்க்கத்தில் கூடாதாக்குன்னு நினைச்சக்கூடாதுல்ல. 10 நாளைக்கு ஏத்துக்காக இருந்து ஒரே வழியாக இதில் இபாதத்தில் மூலிகை கிடக்கணும்னு சொல்கிறீங்களா, அது மட்டும் சரியானா மீதி 355 நாள் தூங்குவில்லை. நீ ஒரு 10 நாள் 5 நாள் 2 நாள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு மாநாடு வேலை பார்க்குறோம், மாநாட்டுக்காக எல்லா நிர்வாகிகள் இறங்கி என்ன செய்வாங்க, 2-3 நாள் தூங்க மாட்டாங்க. இது தப்பு கிடையாது. இதெல்லாம் என்னது, இந்த 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுற வகையில் சேர்த்துக்கிட்டு பகல் ராத்திரிமா சேர்த்து தூங்கி கழிச்சு கணக்கு பண்ணிக்கிடுவோம், உடம்புக்கு போதுமான ரெஸ்ட்டை கொடுத்துக்கிடுவோம். இது சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டால், காலத்துக்கு ஒரு வியாபாரியாக இருக்கிறாரு, ஒரு பெருநாள் நேரத்தில் பயங்கரமாக வியாபாரம் நடக்கும், விடிய கடை திறந்தா தப்பா, டெய்லி திறந்தா தப்பு. டெய்லி வந்து 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி சம்பாதிக்கணும்னு போனால் தப்பாகும். ஒரு சில நேரங்களில் ஒரு முக்கியத்துவத்தை கருதி கூடுதலாக உழைப்பது, இபாதத்து செய்வது எப்படி கூடுமோ அதுவும் கூடும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு இயன்றது செய்யுங்க, இயலுமானது செய்யுங்க. இது காசுலை. இந்த காசு விஷயத்தில் மட்டும் இப்படி விளங்கிட்டீங்கன்னா குழப்பமே இல்லைங்க. அதிகமான பேர் என்ன செய்யறது, வேலை பழுவும் டென்ஷனுங்கிறான், வேலை பழுங்குறான், இந்த மாதிரி இவனா என்ன செய்யறான், அதிகமாக தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நஅஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, நீ தொழுகைக்கு வந்து நிற்கிறீங்க, அது கடமையான தொழுகையாகவே இருக்கட்டும் சுன்னத்தான தொழுகையாகவே இருக்கட்டும், தொழுகையில் தக்பீர் கட்டணும்னு அப்படியே சொக்குது. தொழுகையில் நீங்கள் நிற்கும் பொழுது என்ன செய்றீங்க, அப்படியே கண் அப்படியே சொக்குது. ஏன், 2 நாள் முடிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை வெட்டி இருந்திருப்பீங்க, தூக்கம் போதுமானதாக இருக்காது, தூங்குற நேரத்தில் அரட்டடிச்சு தூங்க தயாராக எடுத்து விட்டுருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து தொழுகையில் நின்றீங்கன்னு வைங்க, கண்ணை சொக்குமா இல்லையா, தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குதுன்னு வைங்க, தொழுகையை விட்டுட்டு ஓடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழு அவசியம் கிடையாது. என்ன செய்யணும், இதா நாஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூக்கம் மிகைக்குமையானால் ஃபல்யர்குத், உடனே தூங்கு. உடனே தொழுகை நின்று தூக்கம் அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும், இமாம் சலாம் கொடுக்கணும்னு பார்த்துருக்க கூடாது. அது அப்புறம் தொழுவே மாட்டேன், தூங்கிட்டு தான் தொழுகை ஆகுமா. அது அத்தையாத்தமும் ஆடுறான், நிறைய பேர் பள்ளியாத்தில் பார்க்குறோம், அத்தையாத்தில் நீ உட்காந்து என்ன செய்யறான், ஆட்டம் போடுறான். அதெல்லாம் இருக்குது. சஜிதாவோட உட்காந்து தூங்கிடுறான், அவர் சலாம் கொடுக்கும்போது எந்திரிக்கிறான். சில ஆளுக்கு சஜிதாவுக்கு போன உடனே தூக்கம் வந்துருமா, எந்திரிச்சே தெரியாது, இமாம் எந்திரிச்சே தெரியாது, அத்தையாத்தில் உட்கார தெரியாது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி எந்திரிக்கிறான். இதெல்லாம் நான் பார்க்குறோம், சஜிதாவிலே கிடக்கிற ஆட்கள் எல்லாம். எதுக்காண்டி பார்க்குறோம், சட்டம் தெரியல. இவன் யார் அப்படி தொழுவு சொன்னது, எப்படி மார்க்கன்னு பாருங்க. இதா நாஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூக்கம் வறுமையானால் ஃபல்யர்குத் ஹத்தா யذهب عنه النوم, தூக்கம் போற வரைக்கும் நல்லா தூங்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் தொழட்டும். ஃபஇன்ன அஹதக்கும் இதா ஸல்லா ஹுவ நாயிசுன், அவர் தூங்கி கொண்டு நிலையிலே அவர் தொழுவாரையானால் லா யத்ரி லஅல்லஹு யஸ்தக்ஃபிரு வ யஸுப்பு நஃப்ஸஹு, அவர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன்னு நினச்சிக்கிட்டு தன்னை தானே திட்டிடுவார். ஏன், ஒரு செய்வாயாக என்று செய்யாமல் இருப்பாயாகன்றார்னா தூக்க கழகத்தில், யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொல்றதுக்கு பதிலாக தூக்க கழகத்தில் என் பாவத்தை மன்னிக்காம என்ன முடிஞ்சு வச்சுக்கத உடனே தொலைச்சிட்டேன், நீ ஒன்று கிடக்க ஒன்று தொலைச்சிட்டேன்னு வயிறு அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவ மன்னிப்பு தேடுற நினைத்து கொண்டு தனக்கு கேடானதை கேட்டு விடுவான். அப்போ வந்து ஒரு கவனத்தோடு செய்யணும்ல, எந்த ஒரு செயலை செய்தாலும் ஈடுபாடும் கவனமும் இருக்க வேண்டும். தூக்கம் கண்டிப்பாக அதை கெடுக்கும். தூக்க கலக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த வேலை என்ன இருக்காது, கவனமும் ஈடுபாடும் இருக்காது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறவனைய தூக்கம் வந்து விட்டுட்டு போக சொல்லும் பொழுது இவன் என்ன செய்யறான், பரீட்சைக்கு படிக்கிறேன், அதெல்லாம் எல்லாத்து மேட்டரெல்லாம் வருது. பரீட்சைக்கு படிக்கிறான், தூக்கம் வரதா, படுத்துட வேண்டியதானே, வெங்காயத்தை எடுத்து வச்சு கண்ணில் தேய்ச்சிக்கிட்டு தூக்கத்தை கெடுக்கிறான். வெங்காயத்தை தூக்கம் வராது இல்லையா, அப்புறம் சுக்கு காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு 1 நேரம் அப்படிலாம் பண்ண சொன்னா பையில அப்படிலாம் போயிட்டு போயிருந்ததுனால தூக்கம் வந்தால் தூங்கி தொலைவியா, மார்க்கையெல்லாம் விட இது முக்கியமானது இல்லையா, உடம்பு முக்கியமான. மெண்டலை போட்டு என்ன பண்ணுற பெருமாள், தூக்கம் பத்தாம நம்ம மனநோயாளியாகி முத்தி போயிட்டு இருந்தீங்க, அது மெண்டல், அது கடைசியாக சொல்லுவோம்.
அந்த மாதிரி போயிட்டான். அந்த மெண்டல் விஷயமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், தூக்கம் வந்தால் தொழுகை விடுற மாதிரி என்ன செய்ய வேண்டியதான், பரிசைக்கு பாடாமல் படுத்து தூங்குப்பா, ஃபெயிலாக போனால் பார்த்துக்கிறோம் ஒன்றும் சொல்ல போனால் தூங்கிட்டாலேயே அந்த ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்ய அவனுக்கு காலையில் படிக்க முடியும். தூக்க கழகத்தில் இவன் வந்து சுடுதண்ணியை குடிச்சிக்கிட்டு சுக்கு காப்பியை குடிச்சிக்கிட்டு வெங்காயத்தை கண்ணில் தடவிக்கிட்டு படித்த ஏற வசையும் இவன் படிக்கிறத நினைக்கிறானே தவிர ரசூல்லா சொன்ன மாதிரி தான் படிப்பான். அப்படி எஸ்ங்கிறது நோண்டு படிப்பாங்க. இங்கே ரசூல் அப்படி தானே சொல்கிறாங்க, தொழுவும் போது அல்லாவுடைய பயமும் சேர்ந்திருக்கும் போது இவன் நினைக்கிற வேற ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால் நீ இருக்கிற புஸ்தகத்தை மட்டும் ஒழுங்காக படிச்சிடா போகிற. அப்போ இதெல்லாம் விளங்காமல் இல்லை நம்மளா இழுத்து போட்டுவிட்டு என்ன செய்கிறது தான். இது புகாரியில் 212வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறது இதில் விளங்குதா இல்லையா? இதுலேருந்து பொருளாதாரத்துக்கு தான் அளவுகள். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் இது சொன்ன சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஹிஜ்ரத்து செய்து வந்த சிலரை வந்து மதீனா வாசிகளோட ஜாயிண்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி படித்தோம்ல, ஜாயிண்ட் பண்ணி விட்றாங்க. அதில் சல்மான் பார்சி என்பவர் ஈரான்லேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வர்றார். பார்சின்னா ஈரான்காரர், கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்தை தழுவி என்ன செய்கிறாரு, இங்கே வர்றாரா, அவர் வெளியூர்காரராக போயிட்டார். அவர் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தர்தாங்கிற மதீனாவாசியோட ஜாயிண்ட் பண்ணுறாங்க. அபு தர்தாவே இவர் உன் சகோதரரு, நீ இவர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய்க்க, இவருடைய நல்லது கட்டலாம் நீ வெளியூர்லேருந்து வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு தங்க இடம் வேணும், மற்ற விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை ஜாயிண்ட் பண்ண வகையில் இவர் திண்ணை தோழர் கிடையாது, இவரெல்லாம் ஆள் கிடைச்சிருச்சு இவருக்கெல்லாம். அப்போ அபு தர்தாவோட ஜாயிண்ட் பண்ணி விட்றாங்க. ஜாயிண்ட் பண்ணி விட்டவுடனே என்ன செய்கிறாரு, அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது அபு தர்தாவுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த மனைவி மட்டும் இருக்கும்போது அபு தர்தா எங்கன்னா வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மனைவியை பார்த்தா ரொம்ப ஒரு பஞ்சை பராரி கோலத்தில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்கள் இயல்பாக நல்ல ஆடை அணிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அந்த ஆடையை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி அழுக்கடைஞ்சி இந்த மாதிரியான ஒரு ஆடை அணிந்த ஒரு நிலையில் அந்த அம்மா இருக்கிறாங்க. அப்போ இவர் சல்மான் என்ன பண்ணுறா கேட்குறாரு, ஏமா அந்த மாதிரி இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல ஆடை அணிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் தானே, ஏன் அழுக்கு படிஞ்ச ஆடை இந்த மாதிரி அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்ற உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, உங்கள் சகோதரர் ஒருத்தர் ரசூல்லா சேர்த்து விட்டாங்களே என் புருஷன், அவர் சொல்கிறாங்க உங்கள் சகோதரர் இருக்கார் அபு தர்தா, அவருக்கு இந்த உலகத்தில் ஒரு தேவையும் கிடையாது, நான் யார் எதுக்காக நான் அழகாக இருக்கணும், எதுக்காக நீ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கணும், அவருக்கு இந்த உலகத்தில் ஒரு தேவையுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க என்னம்மா சொல்கிறேன்னு இவர் கேட்டவுடனே அவர் எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பார், பகல் பூரா தினமும் நோன்பு தான். அவர் என்ன செய்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சிருவார். ராத்திரி ஆனவுடனே தக்பீர் கட்டினா அவ்வளோதான், சுபு வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பார். இரவான என்ன செய்வார், இஷாவுக்கு பூரா எந்திரிச்சாருன்னு சொன்னால் சுபுகு வரைக்கும் தொழுகை தான். அப்போ சுபு வரைக்கும் ராத்திரி பூரா தொழுகிற ஒரு ஆள் பகல் பூரா நோன்பு வச்சாலே ரசூலா நினைஞ்சாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு உணர்வுகள் வறுமையானால் நோன்பு வைத்து கட்டுப்படுத்துங்கிறாங்க. அப்போ நோன்பு என்பதை என்ன செஞ்சுன்னு அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒரு ஆசையை கட்டுப்படுத்திவிடும், தேவையற்றதை ஆக்கிவிடும், உடலும் பலவீனமாகி போயிடும், அந்த ஆசையும் வராது. அதை வந்து ஒரு காலத்துக்கும் செய்கிறாரு. மனைவியோடு இல்லாதவருக்கு சொன்ன ஒரு மார்க்கத்தை மனைவியோடு இருக்கிறவர் செய்யலாமா? மனைவி இல்லை, கல்யாணம் பண்ண வசதி இல்லைங்கிறவருக்கு என்ன சொன்னாங்க, நோன்பு வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க, அல்ல வெளிநாட்டில் போயிட்டாங்க, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டாங்க, தப்பு போகக்கூடாது தான், ஏதோ ஒரு தேவைக்காக போயிட்டாங்களா, அவங்க அங்கே தப்பாக போயிடக்கூடாது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும், நோன்பு வைத்து தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மனைவி உள்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வகை வகையாக சாப்பிட்டு ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் வேறு வேறு எண்ணங்கள்லாம் வந்து அவங்க தவறாக போய்விடக்கூடாது என்று இருந்தால் அவங்க என்ன செய்யணும், நோன்பு நோற்று தங்களை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நோன்பு வந்து அந்த கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி சொன்ன ஒரு வழிமுறை. இவர் என்ன பண்ணுறாரு, மனைவியோடு இருக்கிறார், இவருக்கு உடல் ரீதியாக இவருக்கு தேவை, மனைவிக்கெல்லாம் சில தேவைகள்லாம் இருக்கிறது, அதை மறந்துட்டு பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், ராத்திரிலாம் என்ன செய்கிறாரு, இறைவன் நின்று வணங்குறாரு. இப்போ நான் எதுக்காக இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்போ என்ன செய்கிறாருன்னா, சல்மான் சரி வரட்டும் அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவர் வர்றார், அபு தர்தா வெளியே போனவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாதுங்கிற சட்டமெல்லாம் ஆரம்பத்தில் வரல. அது எப்படி இன்னொரு வீட்டில் போய்கிட்டு அவர் கணவர் இல்லாமல் இவர் மட்டும் உட்காந்து பேசியிருந்தாலும் நினைக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங் துவக்க காலம், ஹிஜ்ரத் பண்ணி போன காலம். அதுக்கு பின்னாடி தான் இந்த ஹிஜாபுடைய சட்டங்கள். ஒரு ஆண் யாராக இருந்தாலும் என்ன செய்கிறார், கூட பிறந்தவங்க தான் சகோதரர்களை தவிர இந்த மாதிரி ஆட்கள்லாம் சகோதரர் இல்லை அப்படிலாம் வந்துச்சு. ஒரு காலத்தில் வாரிசு ஆக்கிடுவாங்களோன்னு பயந்துருக்குறாங்க. இந்த முஹாஜிரை அன்சாரையும் ஜாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, இவர் சொத்தில் அவர் வாரிசு, அவர் சொத்தில் இவர் வாரிசுன்னு வந்துருமோன்னெலாம் நினச்சாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை உண்டாக்கி கூட பிறந்தா தான் சகோதரன்,
நீனா சகோதரன் சொல்லிட்டா சகோதரன் ஆகாது. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து விட்டது. அப்போ எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண்ணோடையும் தனித்திருக்கூடாது. நீங்கள் அபுதர்தா சல்மான் பார்சி விளையாட்டுன்னு சொல்லக்கூடாது, யார் வீட்டிலையும் பேசிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆரம்ப காலம். அப்போ இவர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டம் இல்லாத காலம் தானே. சட்டம் இல்லாட்டி செஞ்சால் தப்பு கிடையாது, சட்டம் வந்த பிறகு செஞ்சால் தப்பாக போயிடும். அவர் வர்றாரு, வந்தவொன்னு என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அபுதர்தா வந்து என்ன செய்கிறாரு, சாப்பிட்டீங்களா, நோம்புல வச்சுருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டவுடனே அவர் என்ன செய்யலை, சாப்பிடல, உட்கார், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், வா, நான் நோம்பு வச்சுருக்கிறேன், வா உட்கார் சாப்பிடு அப்படிங்கிறாரு. நோம்பு வச்சிருக்கேங்கிறாரு அவர், என்னோட இப்போ சாப்பிட்டதை நான் சாப்பிடுவேங்கிறாரு. அவர் மாட்டேங்கிட்டேன்னு சொல்லி இழுத்து வச்சு கட்டாயமா நோம்பு வச்சால வச்சு சாப்பிட வச்சு விட்டார். இன்னும் நோம்பு வச்சிருக்கிறேன், முதல் வயிற்றுக்கு சாப்பிடு, அப்போ தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே இவர் கூட சேர்த்து விட்டாலும் சாப்பிட மாட்டார். அதுக்காக நம்ம சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்றாரு. உள்ளுக்குள்ளே கருவிக்கிட்டு தான் சாப்பிட்றாரு. நோம்பு கெடுத்து தான் நாசமாக்கி விட்டானே அப்படி உள்ளுக்குள்ளே அவ்வளோ வெறுப்பில் என்ன செய்கிறாரு, சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு ராத்திரி ஆனவுடனே இவர் படுத்து தூங்காமல் இருக்கிறார் வேணுண்டு. இவர் படுத்தணும் தூங்கக்கூடிய ஆள் தான் சல்மான் பாரிசி. ஆனால் இவர் வாட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பிரத்யேக காரணத்துக்காக வேண்டி அன்னைக்கு மட்டும் பர்பஸாக தூங்காமல் என்ன செய்கிறாரு, முடிச்சுட்டே இருக்காரு. ராத்திரி இஷா தொழுது முடிச்சோன்னு என்ன செய்யற, எல்லாம் படுத்தோன்னே எழுந்திரிச்சு தொழுவுறதுக்காக தக்பீர் கட்டுறாரு. இவர் வழக்கம் போல இவர் போதனைலாம் செய்யலை, கையுமையாக பிடிக்க நினைக்கிறாரு. இந்த பொண்டாட்டி சொன்னவுடனே என்னப்பா இப்படி சரியாமலான்னு கேட்டு சொல்லியிருக்கலாம். அதை விட ஒரு செயல்முறை விளக்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப இப்போ ஒர்க் அவுட் ஆகும். வெறும் பயான் பண்ணுறதை விட அப்பப்போ பிடிச்சி சொல்லி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவர் துளை எந்திரிச்சவனே பிடிச்சி சட்டையை போட்டு இழுத்து படு, தூங்கு, துளை பாரு, பேசாமல் பாடு அப்படிங்கிறாரு. ஆஹான்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. இவர் மீற முடியாமல் படுத்துடுறாரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே இவர் தூங்கியிருப்பார் நினச்சிக்கிட்டு மரம் எந்திரிக்கிறாரு. இவர் தான் பர்பஸாவோட தூங்காமல் இருக்கிறாரு. இவரை பிடிக்கிறதுக்காக வேண்டி கைங்கலாமா மறுபடியும் எந்திரிச்சவன பேசாமல் படு. இவரும் பல முறை தொழுவதற்காக முயற்சி பண்ணுறாரு, இவர் விடவே மாட்டேங்கிறார். அப்போ சுபு தொலைக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது இவரை எழுப்பிவா, ரெண்டு பேரும் தொழுவா. கடைசி நேரத்தில் ஒரு 4:30 மணிக்கு சுபோனா ஒரு 4 மணியை போல் எழுப்பி உத்தேசமா எழுப்பி என்ன செய்கிறாரு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்போ தொழுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, தொழுகிறார். தொழுது முடிச்சுட்டு ஒரு அழகான ஒரு போதனை ஒன்று செய்கிறார். என்ன போதனை, இன்னலி ரப்பிக்கு அலைக்கு ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்கிற சில கடமைகள் உனக்கு இருக்கின்றன, அது நீ செய்யத்தான் வேணும். ஒளி நப்சிக்க அலைக்கு ஹக்கா, உனக்கு செய்கிற கடமைன்னு சிலது இருக்குது. உனக்குன்னா உன் உடலுக்கு, கண்ணுக்கு, வாய்க்கு, காதுக்கு, உறுப்புகளுக்கு, எல்லாத்துக்குமே. அப்போ உறுப்புகளுக்கு உனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சில கடமைகள் இருக்கின்றன. ஒளி அகலிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் உனக்கு இருக்கின்றன. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருத்தருடைய கடமையை செஞ்சு அவரவர் கடமையை அவரவருக்கு நிறைவேற்று. அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையும் செய்யி, பொண்டாட்டிக்கு செய்கிற கடமையும் செய்யி, உனக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குல்ல, ஓய்வு, உணவு, தண்ணி, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதையும் நீ செய்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு நோன்பு வச்சா எலும்பு துரும்ப போயிடுவார இல்லையா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறதால அதிகபட்சமாக அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு அறிவுரையும் சொல்கிறார். அறிவுரை சொன்ன இவருக்கு பிடிக்கல, இந்த ஆள் இந்த நம்ம அழகான விவாதத்திலேருந்து கெடுத்து நாசமாக்கி விட்டு இந்த மாதிரி போதனை வேறு செய்கிறாருன்னு சொல்லி சுபு தொலைக்கு 2 பேரும் பள்ளியாசல் வந்தாங்களா. வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டிய, அவர் நோம்பையும் கெடுத்து, ராத்திரி பூரா தொழுவுறதையும் கெடுத்து, இந்த மாதிரி நாசமாக்கி போட்டு இப்படி ஒரு அறிவுரை வேறு சொல்கிறாரு எனக்கு அப்படின்னு அவரை வந்து என்ன செய்கிறாரு, புகார் வாசிக்கிறார். இவ்வளவையும் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் சரியாக தான் சொல்லியிருக்கிறார், நீ தான் தப்பு செஞ்சிருக்கிற, கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, நீ செஞ்ச தப்பு, அவர் செஞ்ச சரி அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மான் சொன்னது தான் கரெக்டு, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அதை வந்து வழிமொழிகிறார்கள். இது புகாரியில் 1968 இன்னும் பல ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம், இது இபாதத்து சம்மந்தப்பட்டது தான் வருது. அப்போ இபாதத்துக்காக கூட பகலெல்லாம் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால், காலையில் போயிட்டு ராத்திரி வரைக்கும் திங்காமல் எப்படின்னு இருக்கிறது, கடையில் தொழிலுக்கு போயிட்டு ஒரு சம்பாத்தியத்துக்கு போயிட்டு அது சாப்பிடாமலாம் இருக்கிறார்கள், அந்த மாதிரி எல்லாம் தூங்காமையெல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்ம செய்தோமையானால் அது தப்பாகிவிடும். இது இந்த பாடத்தை இபாதத்துக்கு இப்படி இந்த மார்க்கம் சொல்லுமையானால், அப்போ பணத்தாசைக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் இழந்துடக்கூடாது, இந்த கடமைகளில் குறைவு செய்திடக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுன்னு தேர்ந்தெடுக்கணும். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுன்னு என்ன செய்யணும், அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து அதை விளங்கி கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகள் அதானே சொல்கிறான், ஒரு டாக்டர் அதானே சொல்கிறான், எந்த ஒரு அறிவாள்கிட்ட கேட்டாலும் இது ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்டுன்னு சொல்லுவான்.
அப்போ நம்ம இரண்டாவது மூன்றாவது இடத்தில் வைக்க வேண்டிய அதிகப்படியான பொருளாதாரத்தை அடிப்படையான பொருளாதாரமாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டில் வச்சுட்டு போயிடலாம். சோறு திண்டு தான் ஆகணுங்கிறது அடிப்படையான விஷயம். அதுக்காக வேண்டி சில தியாகங்களை பண்ணிக்கின்னு உழைச்சா தான் 100 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் பரவாயில்லை. இவன் செய்கிறதெல்லாம் கூடுதலுக்கு செய்கிறான். கூடுதல் பொருளாதாரம் என்பது கண்டிப்பாக அது என்ன செய்யுது, ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தான் வரும். அது தேவைக்கு உள்ள பொருளாதாரம்னு வைங்க. எந்த சாப்பாடுமே கிடைக்கல, 16 மணி நேரம் உழைச்சா வேலையே யாருக்குமே இல்லை, 16 மணி நேரம் உழைச்சா தான் 50 ரூபா தருவான். அப்படி ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த 50 ரூபா இருந்தால் சோறு திங்க இயலும். அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு அது தேவைன்னா நீங்கள் உழைக்கலாம். ஏன், முக்கியமானது சோறு தான் வாழ்க்கை. அது இல்லாட்டி மற்றதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்போ 16 மணி நேரம் இல்லை 20 மணி நேரம் உழைச்சா தான் கிடைக்கும் என்கிற நிலையில் நம்ம இருப்போமையானால் அடிப்படை தேவைக்கு பத்தலைன்ற அடிப்படையில் முதலிடம் கொடுக்கலாம். இப்போ அப்படியா? இப்போ நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கூடுதலுக்கு தான் ஆசைப்படுறோம். சோத்துக்கு வந்து சின்ன உழைப்பு இன்னைக்கு போதுமானதாக இருக்கிறது. 2 மணி நேரம் உழைச்சி சாப்பிட்லாங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் தான் ஒரு நாள் வேலை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, 50 ரூபா பணத்தை கொடுப்பாங்க. இந்த காலத்தில் மணிக்கணக்கில் என்ன செய்யறான், சம்பளம் கொடுக்குறான். அப்போ அந்த மாதிரியாக சின்ன டைமில் வேலை செஞ்சால் கூட ஒரு போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்கிறோம். சோறு தின்றலாம். 2 மணி நேரம் வேலை செஞ்சால் சோத்துக்கு மட்டும் போதுங்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதையெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு சல்மான் பார்சி அபூதர்தாவுக்கு சொன்ன அறிவுரை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிட்ட காரணத்தினால் மார்க்கமாயிடுச்சு. சல்மானுடைய கூற்றாது ஆகாது, ரசூலுல்லாஹ்வே அதை அங்கீகரிச்சிட்ட காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் அதுக்கு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு தோழர் ஒருத்தர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற ஒரு தோழர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே மாதிரியாக வந்து கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு ராத்திரி புறம் வந்து தொழுகிறது, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது, இது மாதிரியாக இருக்கிறாருன்னொன்னே அவங்க மனைவி குடும்பத்தார்கிட்டருந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நெஞ்சிருது, இந்த மாதிரி கணவர் வந்து ஆள் வந்து ஒரே இபாதத்தில் மூழ்கி போயிட்டாரு, நம்மளாம் கவனிக்கிறது கிடையாது, இப்போ பார்த்தாலும் நோன்பு, இப்போ பார்த்தாலும் தொழுக அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் யாருக்கு வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. வந்த உடனே பொதுவாக கம்ப்ளைண்ட் தான் என்ன செய்வாங்க, சரி ஆள் வரட்டும் பார்த்துக்குறோம் சாவகாசமாக ஆற போடுவாங்க. கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு போகிறாங்க. ரசூல் இதை கேட்டவனே, என்னது மனைவி மக்களை விட்டுவிட்டு சம்பாதிக்கிறாரு, இபாதத்து செய்கிறாரா இந்த வர்றேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு தேடி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்கே ஆளுக்கு முன்னாடி போட்டு ஒரு தலைவாணி வச்சு நடுவில் தலைவாணி 2 பேருக்கு மத்தியில் ஒரு தலைவாணியை தூக்கி போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா அப்துல்லாவே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நெசந்தானா? ஆமாம் அப்படி நெசந்தான், இப்போ பார்த்தாலும் நோன்பு தான் வைக்கிறேன், இப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிறேன், இப்போ ராத்திரி போய் தொழுதுட்டு தான் இருக்கிறேன், தொழுதுட்டு தான் இருக்கிறேன் உடனே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதே வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்கிற கடமைன்னு சில கடமை இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் செஞ்சால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, அல்லாவுக்காக செய்கிறேன் அல்லாஹ் இப்படி நமக்கு கட்டளை இடலையே, அல்லாவுக்காக செய்கிறேன்னு நீ பாட்டுக்கு ராத்திரி பூரா வணங்கிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி வணங்கிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி வந்து நீ நோன்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருமே, உடம்புக்குரிய கடமை நீ நிறைவேற்றினவன் ஆக மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்கிற கடமைன்னு ஒன்று இருக்கிறது, நீ தூங்குறது எப்போ, ராத்திரி பூரா அப்படி நின்று வணங்கின்னு சொன்னால் சிறிது நேரம் காலையில் சுபு தொழுது கொஞ்சம் நேரம் தூக்கம் கிடைக்கும், அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்க வெளிகளே போயிடணும். அப்படி போய்விட்டால் கண்ணுக்கு போதுமான ஓய்வு கிடைக்குமா? உன் கண்களுக்கு செய்கிற கடமைகள் உனக்கு இருக்கிறது. ஓ இன்னலி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்கிற கடமை என்று சில கடமைகள்லாம் இருக்குதப்பா, நீ எப்படி இப்படி செய்கிற என்று சொல்லி கேள்விப்பட்டு நேரடியாக அவரை தேடி சென்று அவருக்கு அறிவுரை சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்தை மாற்றுறாங்க. அப்போ இது வந்து புகாரியில் 1975, 5199 ஆகிய ஹதீஸ்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த செய்திகள் நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த இந்த வழிமுறை வந்து பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுல உள்ள பேராசைக்கும் பொருந்தும். பேராசை வேண்டவே வேண்டாம், ஆசைப்படலாம். பேராசை என்பது வந்து எது மட்டமோ அதை உயர்ந்த இடத்தில் வைத்து, எது வந்து உயர்ந்ததோ அதை மட்டமான இடத்தில் என்ன செய்யக்கூடாது, வைத்து விடக்கூடாது. இப்போ நம்ம தகப்பனார் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாரு. முதல் அதுதானே இப்போ நமக்கு, மற்ற எல்லாம் ரெண்டாவது பேருமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு எது முதல்ல, இப்போதைக்கு தாப்பனாரை காப்பாற்றணும்னா ஃபஸ்ட்டு அதை வை, அதுக்காக என்ன வேணாலும் செய்யி, யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்க, பிச்சை வாங்க, என்னத்தையா செஞ்சு போய் என்ன செய்யு, உயிரை காப்பாற்றப்போ. ஒரு ஹரமான வழியில் கூட ஏதாவது செய்கிறாங்க கூட செஞ்சுட்டு போய் என்ன செஞ்சுக்க, உயிர் காப்பாற்றுறதுக்கு செய்யலாமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இது வந்துருச்சுன்னு சொன்னால் அதிகப்படியான ஒரு குழப்பங்கள்லாம் தீர்ந்து போய்விடும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா பள்ளிவாசலில் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆண்கள் தொலை வர்ற மாதிரி பெண்களும் தொலை வருவாங்க. ஜமாத் தொலைக்கு என்ன செய்வாங்க, பெண்களும் வருவாங்க. அப்போ பெண்கள் வந்து பின்னாடி இருந்து கொள்வார்கள், முன்பகுதியில் ஆண்கள் வந்து நிற்பார்கள். இந்த மாதிரி திரை தடுப்புலாம் போடுற வழக்கமெல்லாம் கிடையாது, அது மார்க்கத்தில் இல்லாது தான். நம்மளா பெண்களுக்குன்னு சில தொழு அனுமதிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அது ஒரு திரையை போட்டு தடுப்பு வச்சுக்கிட்டு அதான் மார்க்கத்தில் உள்ளது நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க. பெண்கள் முறையாக அவங்க ஆடை அணிந்திருக்கும் போது அதே ஆடை தான் எல்லாம் தடுத்துருத. இதெல்லாம் மறைக்க வேண்டியதுமோ கண்ணு முகத்தையும் கையையும் தவிர மற்றெல்லாம் மறைச்சிருக்குது, அதுதான் தடுப்பு. அதுக்கு மேற்கொண்டு ஒரு தடுப்பு போட வேண்டியது இல்லை, அவசியமற்றது. ரசூலுல்லாஹ் காலத்தோடு கிடையாது. அப்போ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் பகுதியில் பெண்கள் தொழுவாங்கல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரையெல்லாம் இல்லாதனால தெரியுது, ஒரு கயிறு ஒன்று தொங்குது தனியாக. இப்படி கயிறு தொங்குற அளவுக்கு எல்லாம் இது தானே, குச்சி தானே, மேலே மூங்கில் குச்சி மாதிரி போட்டு என்ன செஞ்சுருந்தாங்க, அதனால கூரை பந்தல் போட்டிருந்தாங்க, யார் வேணாலும் கைத்தை கட்டி தொங்க விட்டுக்கலாம். ஒரு கயிறு ஒன்று தொங்குகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ரெண்டு தூணுக்கு இடையில இந்த கயிறை பார்த்த உடனே மாஹாதல் ஹபுல், இது என்ன கயிறு கிடக்குதுங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஹாதா ஹபுல் ஜெய்னப், இது ஜெய்னபுக்குரிய கயிறு, உங்கள் வீட்டுக்காரர்களுக்குள்ள கயிறு தான். கடைசியில் என்னது, கயிறு தொங்கு இருக்க யாருன்னு கேட்டால் ஜெய்னபுடைய கயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெய்னபுடைய கயிறா, எதுக்கு ஜெய்னபுடைய கயிறுனா என்னது, அவங்க வந்து இரவில் வந்து தொழுவாங்களா, தொழுவும்போது நல்லா நீட்டி தொழுவாங்களாம், ரொம்ப நேரம் தொழுவாங்க. நீட்டி தொழுவும் போது கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த கயிற்றை தொங்க விட்டு அதோட சேர்த்து தக்பீர் கட்டிக்கிறது. இந்த கயிற்றை வச்சு கீழே விழுந்து அந்த கயிறு பேலன்ஸ் நின்றுக்கலாம்ல, அப்போ கீழே விழுந்துடாமல் இருப்பதற்கு அப்படி தொழுகிறாங்களாம். கீழே ரொம்ப நேரம் தொழுகிறதா மேட்ரை தவிர ஈடுபாடாக தொழுகிறது, தூக்க கவனத்தோட தொழுவரெல்லாம் முக்கியமாக இல்லை. அவங்க என்னதை கவனிக்கிறாங்க, ரொம்ப நேரம் தொழுவணும். அப்போ ரொம்ப நேரம் தொழுவணுங்கிற கவனம் கைத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அந்த கைத்தையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு தொழுதா என்ன செய்ய மாட்டாங்க, கீழே விழுந்து தூக்கம் வந்தால் கூட இப்படி சுதாரித்து நின்றுவாங்க. ஆனால் நல்லது என்று நினைத்து கொண்டு அவங்க செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சிடறாங்க, லா இது தப்பு, இந்த மாதிரி செய்கிற வேலை சரியில்லை. ஹல்லு கைத்தை அவுத்து எறிங்க, இந்த கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்கல்ல அவுத்து எறிங்க. அதை லி சல்லி அகதுக்கும் நிஷாத்தஹு, உங்களில் ஒருத்தர் வந்து ஈடுபாடு இருக்கும்போது மட்டும் தொழுவட்டும், இன்வால்மெண்ட்டோட தொழுவட்டும், அதில் கவனம் இருக்கும்போது மட்டும் என்ன செய்யட்டேன், தொழுவட்டும். பொய்தா ஃபத்தர, ஒரு சலிப்போ சடைவோ ஏற்பட்டு விடுமே ஆனால் ஃபல் எப்போது பேசாமல் உட்காரு, தொழுவணும் அவசியம் கிடையாது. ஈடுபாடு இல்லாமல் தூக்க கழகத்துலையும் ஒரு கவனக்குறைவுலையும் இந்த மாதிரிலாம் தொழுதான் ஆகணும்னு சொன்னால் பேசாமல் உட்கார்ந்துரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னதை புகாரியில் 1150வது ஹதீஸில் பார்க்குறோம். இது மாதிரியான செய்திகள் வந்து ஏராளமாக, இது மாதிரியான ஹதீஸ்கள் வந்து ஹதீஸ் நூல்களில் ஏராளமாக காண கிடைக்கிறது. அப்போ இந்த மாதிரி இபாதத்துகளில் வந்து வரம்பு மீறக்கூடாது. எந்த அளவுக்கு செய்யக்கூடாது, நடந்து போகிறார் ஒருத்தர், ஹஜ்ஜிக்கு போகிற நடந்தே போகிறாராம், வயசான ஒரு ஆள், ஏன் இப்போ அவர் நடந்து போகிறாரு, அவர் நடந்தே வர்றதா நேர்ச்சி பண்ணிட்டாரு, நடந்தே வர்ற நேர்ச்சி, ஆளை பார்த்தா கிழவனாக இருக்காரு, இவர் ஏன் நடந்து போகிறாரு, முதல்ல நேர்ச்சியை முறிச்சு விட்டு அவர் ஒட்டகத்தில் ஏறி போக சொல்லுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்தில் கூட நேர்ச்சை பண்ணிட்டா கூட அதை நீ செய்யாதப்ப உனக்கு ஏண்டது செய்யி அப்படின்னு நேர்ச்சைக்கு சொல்கிறாங்க. நேர்ச்சைங்கிறது அல்லாஹ்வுக்கு செஞ்ச ஒரு உறுதிமொழி, அதை கூட மீறினா கூட பரவாயில்லை, சத்தியத்தை முறிச்சா கூட பரவாயில்லை, நீ வந்து சிரமத்தை என்ன செய்யக்கூடாது, உன் மீது சுமத்தி கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் உங்களுக்கு கண்டிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக ஹதீஸ் நூல்களில் காணப்படுகிறது. அப்போ இந்த பொருளாதார விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து முக்கியத்துவமாக கருதி இந்த மாதிரியான ஒரு பொருள் திரட்டுவதற்காக வேண்டி இப்படி நடப்பதை விட்டுவிட்டீர்களே ஆனால் அதிகமான மனக்குழப்பம் போய்விடும். அதுபோக இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி இந்த சுகத்தை எல்லாம் இழக்கிறானா, வீட்டுக்கு வராமல் இப்படியே இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து கெட்ட சவகாசங்கள் தன்னால் ஏற்படும். நீங்கள் நல்லா பார்க்கலாம், காசு பணம் அப்படி ஏற 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 பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுமா, அதை கொடுக்கணும் இது கொடுக்கணும் அந்த நிர்வகிக்கணும், பத்து அப்படி இப்படி மூளைக்கு அதிகமான ஒர்க்கரோட வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துகிட்டு ஒன்றும் வராது. சம்பாரிச்சானா வீட்டுக்கு போயிட்டானா மனைவிக்கு சந்தோஷமாக இருந்தானா அப்படி டைவெர்ட் ஆகிடும். டைவெர்ட் ஆகுறது இந்த அந்த பள்ளிக்கூடத்திலோட பாடங்கள்லாம் என்ன செய்கிறான், மாற்றி மாற்றி எதுக்கு வைக்கிறான். ஒரே ஒரு வாத்தியாரை உட்காந்து 6 மணி நேரம் பாடம் நடத்த வச்சாருன்னு வைங்க, ஒரு போய் பள்ளிக்கூடத்து வரமாட்டான். என்ன செய்வான், வாத்தியாரை மாற்றுவான், சப்ஜெக்டை மாற்றுவான், ஒரு கணக்கு வைப்பான், அப்புறம் தமிழை வைப்பான், அப்புறம் இங்கிலீஷ் வைப்பான், ஒரு கணக்காகவே 6 நாளைக்கு நடத்தி பாருங்க, எல்லாம் கிறுக்கு பிடிச்சி போயிடும். நடத்த முடியுமா, அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்திலேயே மூழ்கணும்னு சொன்னால் அது என்னவாயிரு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், சுப்பு வரைக்கும் பேசுனா என்ன ஆகும், எனக்கு கிறுக்கு பிடிக்கி இல்லை உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சி போயிடும். அது யாராலையும் முடியாது. ஒரு மனிதன் வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள், அதுதான் வந்து இரவுல உங்களுக்கு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, இதுக்கு வெரைட்டியாக வைக்கிறாங்க.
ஊர் வெரைட்டி வச்சா அது சரியாக வராது. அதனால கேள்வி பதில் அது இதுன்னு பல விதமாக என்ன செய்கிறோம், பலதை வைக்கிற காரணம் என்ன, மாறணும். அது ஒன்றுலையே மூலிகிற நிறைய வேலைகள் கூட செய்யலாம் மனுஷன், அதை மாற்றி மாற்றி செய்யணும். அதனால என்ன செய்யறான்னு கேட்டால் வாத்தியார் மூஞ்சையும் மாத்திரான், சொல்கிற ஆளையும் மாத்திரான், புஸ்தகத்தையும் மாத்திரான். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன செய்வார், அதுக்கு ஒரு வாத்தியார் இதுக்கு ஒரு வாத்தியார், அங்கேருந்து மாறி மாறி வரும் பொழுது அவன் என்னமோ வேறு அந்த டைடு மாறிடும். இது வேறு விஷயம், அதுக்கு உள்ள ஓய்வு நம்ம எடுத்தாச்சு, இது வேற ஒரு செக்ஷன் அறையாக பிரிச்சுக்கணும் மூளை. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் வந்து படைத்திருக்கிற காரணத்தினால இவன் கடையில் இருக்கிறானா, தொழிலில் இருக்கிறானா, ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறானா, அப்புறம் நிறுவனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் நடத்துகிறானா, நடத்தி தொலையட்டும். ராத்திரியான வீட்டுக்கு டயத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த அதெல்லாம் மாறிடும். வேற ஒரு விஷயம், பிள்ளைய பார்க்க பொண்டாட்டி பார்க்க அப்படி இப்படியே அது டைப் ஆகிட்டு செஞ்சனே மாறி போயிடும். மறுபடியும் காலையில் போய் நல்லா பண்ணலாம். இவனாவே அந்த மருந்தை பயன்படுத்தாமல், வீடு வாசலுக்கு வருவதை பயன்படுத்தாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு சைத்தான் வந்துடுவான். இதுக்கெல்லாம் ஒரு டென்ஷனாக இருக்குங்க, ஒரே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பானா, மருந்து அவன்கிட்ட இருக்குது, வீட்டுக்கு வந்தால் மருந்தை தான், அந்த மருந்து அவன் பயன்படுத்தாமல் பெரிய பிரச்சனை சொன்னோன்னு வந்துச்சுவான், நம்ம ரெண்டு பெக்கு அடிச்சுட்டு வருவோம், தண்ணி அடிச்சுட்டு வருவோம்னு கூப்பிடுவான் ரெண்டு பேர். அவனுக்கு அது பிடிக்குமா, கிளப்புக்கு போனால் நான் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அந்த கிளப்பு போனோன்னா மெம்பரை சேர்ந்தனா லைன்ஸு கிளப்பு அந்த கிளப்பு இந்த கிளப்புன்னு சேர்ந்து நம்ம ஒரு ரெண்டு பாட்டில் அடித்தோம்னு சொன்னால் ஏற்றிக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாம் அப்படி மறந்துடுங்கம்மா. கடைசியில் சம்பாதிக்க போனவன் என்ன செய்வான், குடிகாரனா போய் அந்த மாதிரிலாம் இன்னும் மனைவி மக்களை மறக்கிறது. இது எங்கே கொண்டே விடுது? இதுக்கு தான் அல்ல ஆறுதல் தருவதற்காகத்தான் இதில் தஸ்கூனும் இலைகாங்கிறான்ல. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை வந்து அல்ல அமைத்திருக்கிறது, தஸ்கூனும் இலைகா. அவங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு சுக்கூன், அதாவது அமைதி கிடைத்து விடும். அமைதி கிடைப்பதற்கு தான் இல்லற வாழ்க்கையை, குடும்பத்தை, மனைவி மக்கள்ங்கிற ஒரு குடும்ப அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியதாக சொல்லுகிறான். மருந்தை சொல்றான். மனநோய்க்கு மருந்து எங்க இருக்கு? மன அழுத்தத்துக்கு மருந்து குடும்பத்தில் இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் இந்த மருந்தை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது என்ன செய்யறான், இவனா டென்ஷனை உண்டாக்கிட்டு தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பணத்தின் மீது ஆசைப்பட்டு தனக்கு சக்திக்கு மீறி 2 நிறுவனத்தை நடத்த முடியாது, 2 நடத்திட்டு போவேன் என் 2000க்கு ஆசைப்படுற, 2000 நிறுவனம் நடத்தணும், 10,000 தொழிற்சாலைகள் உண்டாக்கணும்னா உண்டாக்கி தொலை. அதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையை பாதிக்க முடியாது. உண்டாக்குற குடும்ப வாழ்க்கையை பாதிக்காத முறையில் உனக்கு உண்டாக்க முடியும்னா உண்டாக்கிட்டு போ. குடும்ப வாழ்க்கையை இதெல்லாம் பாதிக்க முடியும் சொன்னால் உண்டாக்குனா என்ன ஆகு, இவளையும் தலையெழுதிக்கு வைக்கும்போது ஒரு டென்ஷன் ஆகும். டென்ஷனுக்கு வந்து சரியான மருந்தை பயன்படுத்த தவறும் பொழுது சீட்டாட போவாங்க, கிளப்புக்கு போவாங்க, ரேஸுக்கு போவாங்கன்னு கூப்பிடுவானுவன். அதில் போய் மாட்டி எத்தனையோ பேர் நல்ல எனக்கு தெரிஞ்ச எத்தனை தௌஹீதுனால ஈடுபாடாக இருந்தவர்கள் படிப்படியாக பணம் வளர்ந்தது. அவங்கள நீ நினைத்து பார்க்கிறேன், ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் நினைத்து பார்க்கிறேன், அவங்களாம் லயன்ஸ் கிளப்புகள்லையும் அதுலேயும் மெம்பர்களாக இருந்து இப்போ அதிதீன எல்லாத்தையும் விட்ட தௌஹீது உள்பட எல்லாத்தையும் விட்டு விட்டவர்கள் இன்னைக்கு மணக்கணும்னா எனக்கே தெரிகிறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் சாதாரண செல்வந்தர்களாக இருந்து ஒரு தௌஹீது கொள்கைக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்களுக்கு தாறுமாறாக பணம் வந்து குவிய ஆரம்பித்த உடனே பணம் தான் வாழ்க்கையுடைய முக்கியம் நினைத்த பிறகு பார்த்தால் அவங்கள்ட்ட எல்லாம் அடிபட்டு போச்சு. ஏன் அப்படி போகிற? கிளப்பில் என்ன உனக்கு சந்தோஷம் கிடைச்சுன்னு, தண்ணி அடிக்கிறது இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைச்சுன்னு, சந்தோஷம் இன்னும் போகும். அது ஒரு மருந்தே கிடையாது. அது வந்து மரத்து போக செய்வது தானே மருந்துன்னா. அந்த மனசுல எண்ணத்தை அப்படியே மாற்றி ரிலாக்ஸ் பண்ணி அதை நீக்கினா தானே மருந்து. அது குடும்பத்துக்கு வந்தால் அந்த மருந்து கிடைக்கும். தண்ணி அடித்தா அது நீக்கவா செய்யும், அது மறக்க செய்யும், மரத்து போக வைக்கும். இது குடும்பத்துக்கு வந்தால் மறக்கடிக்க செய்யும், மறந்து போக வைத்து விடும். இது மரத்து போக வைக்கும். மரத்து போக வைத்தால் என்னது, அந்த தண்ணியுடைய போதை இறங்கணும்னு பழையபடி ஆஹா அவனுக்கு கொடுக்கணுமே இவனுக்கு கொடுக்க எல்லாம் வந்துடும். அந்த போதை இருக்கிற வரைக்கும் அந்த அந்த நோய் நீங்காது. அப்போ எவ்வளோ சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம், இந்த பொருளாதாரத்தின் மீது இந்த மாதிரி வெறி பிடித்து அலைந்து, அதாவது முக்கியமான விஷயங்களை எல்லாம் 2ஆம் பக்கத்து தள்ளிவிட்டு போன காரணத்தினால் கேடு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்கிறாங்க, ஈடுபட்டு நாசமாகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதில் தள்ளிவிடும். பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு நினைத்தீர்களே, ஆனால் அதுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன், எல்லா நல்லதையும் தியாகம் பண்ணுவேன் என்று போனால் கெட்டதை நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், கட்டி அணைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்வான், வீட்டில் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை ஆள் இருக்கு. இந்த மாதிரி இவனை தெரிஞ்சு கொண்ட பிறகு இங்கே வாங்க நல்ல கேரளா குட்டி வந்திருக்கு, சின்ன டிவி நடிக்க, இப்படிலாம் டைலாக் விடுவாங்க. நடக்கிற செய்தி இல்லாத சொல்லலை. இந்த மாதிரி செல்வந்தர்கள் வந்து குடும்பத்தை விட்டு விட்டு இந்த பணம் தான் போய் இப்படியே உட்காந்துக்கிட்டு போய் அங்கே போகிற கிளம்ப போகிற அப்படி போகணும்னு செய்வான். அது மாதிரியான இவனை வச்சு சம்பாதிக்கிறான்னு வருவான்ல, அந்த மாதிரி நடிகைகள், அந்த சினிமா நடிகை இருக்கிறா, அவ இருக்கிறா, இப்போ இருக்கிறா, அப்படி இருக்கா, ஆந்திராவில் வந்திருக்கு, கேரளா வந்திருக்கு, அப்படி வெளிநாட்டு இப்படிலாம் சொல்லுவானுவ. சரக்கு மாதிரியே பேசிக்கிடுவாங்க பொம்பளை விஷயத்தை, கடைசியில் பேசிக்கிடுவாங்க. அதில் போய் விழுந்தானா முடிஞ்சு போச்சு கதை. கடைசியில் எல்லாம் நாசமாக போய் எல்லாம் எதுக்காக வேண்டி கடைசியில் என்ன சம்பாதிச்சானே, கடைசியில் அப்படியே ரிவேர்ஸ்
இவன் சம்பாரிச்ச பிறகு வயிறு அப்படி தண்ணியிலையும் அதில் போய் மூழ்கினான்னு சொன்னால் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பான், அவனுக்கே தெரியாது இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். போதையில் இருக்குமே என்ன செய்வாங்க, இந்த அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படியா கொண்டு போட்டு கொடுத்துருவான், பணத்தில் எடுத்துருவான். எதுக்குடா உனக்கு இந்த வேலை, எதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இதுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கத்தானே இவ்வளோ தியாகம் பண்ண, அந்த பணமாச்சு கொண்டு நிற்குமா? அது மாதிரி இந்த பொம்பளைய போதைய கண்டி காட்டணும்னே செய்வான். அதில் வந்து அதுக்கு பெரிய ரேட்டெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஆக்கின்னு செய்வான். அதை போட்டு அவர் எடுத்து வச்சுக்கிடுவான். இந்த கூட்டிகிட்டு வர புரோக்கர் மாமா மரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி நடிகை கடிகன்னு சொன்ன உடனே அதை ரகசியமாக கேமரா வச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணம் பறிக்கும். இதை போட்டு காட்டிடுவேன், நீ சமுதாயத்தில் புறமுகராக இருக்கிற முத்தவள்ளிக்கு அனுப்பிடுவேன், உன் பொண்டாட்டிக்கு அனுப்பிடுவேன், அங்கே அனுப்பிடுவேன், உன் கட்சி தலைமை முடிஞ்சு வச்சா கதை அள்ளி பணத்தை போனால் அள்ளி கொடுக்க வேண்டியது. எல்லாம் எதனால் வந்துச்சு, நீ செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக அல்ல மருந்து தந்திருக்கிறான். பணத்தை சம்பாதி வீட்டுக்கு வந்து ஓய்வடு, ஒஜால் நல்ல லிபாசா ஒஜால் நகரம் ஆஷா, இதான் மேட்ரு. இரவு பகலில் சம்பாரி, ராத்திரி கூட்டுக்குவா. இந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இப்படி நாசமாக போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கான் தெரியுமா? இவனுடைய பிடிமானங்களாம் யார்ட்டையும் மாட்டிக்கொள்ளும். இவனா போய் மாட்டினதுனால, இவன் போய் மாட்டினதுனால இது நவீன காலத்தில் என்ன செய்யலாம், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ அதில் மாட்டிக்கொண்ட பிறகு என்னவாயிறேன், அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சே, என்ன வெளியிடுவானோ, எப்போ வெளிவானோ தெரியலையே, பணத்தை வாங்கி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறவனுக்கு திருப்தி அடைவான்னு நினைக்கிறீங்களா? டெய்லி கேட்டுகிட்டே இருப்பான், சீடியை கொண்டாந்து தந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளைக்கு பிறகு காப்பி ஒன்று வச்சுருக்கான்ல, எத்தனை எடுத்துக்கலாமே, உன்ட்ட தந்ததுக்கு காப்பி தான், ஒரிஜினல் ஒன்று பத்திரமா இருக்கு, இன்னும் 5 லட்ச ரூபா கொடு. அல்லையில் கொடுக்குறானுவங்க. கொடுத்து ஒன்றும்லாம் ஓட்டாண்டியா போய் தற்கொலை செத்தவன்லாம் எத்தனை பேர் இருக்கிறான், முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் முஸ்லீம்லையும். அதனால என்ன செய்யுங்க, இந்த பொருளாதாரத்தை வந்து இந்த லிமிட்டுக்கு வச்சுக்கிறங்க. பொருளாதாரத்தை யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி, பல ஆயிரம் கோடி கூட சம்பாதிங்க, அல்லாஹ் தந்தா சம்பாதிங்க. எப்படி சம்பாதிக்கணும், இதெல்லாம் நான் மனைவி மக்களை, குடும்பத்தை, சொந்த பந்தங்களை இழக்க மாட்டேன், அவங்களோடு சந்தோஷமா இருந்து கொண்டு எத்தனை சம்பாதிக்கும்னு அதை சம்பாதிப்பேன். சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான நேரத்திலே பல்லாயிரம் கோடி எல்லாம் கொடுத்து விடலாம். அதிகம் சம்பாதிப்பது தப்பு கிடையாது, நல்லா அதிகம் சம்பாதிங்க. இதுகளை விட்டோம்னு சொன்னால் நீங்கள் அந்த சம்பாதிக்கணுங்கிற வெறியில் போறீங்களே, அதிலே நீங்கள் நஷ்டமடைவீர்கள். அதிகம் சம்பாதிக்கிற மாதிரி இப்படி போய்கிட்டே இருந்து என்னவாயிரும், சரன்னு இந்த மாதிரி 2-3 பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே என்னவாயிரும், அழிஞ்சு நாசமாக போய்விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியமாக என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்திற்காகத்தான் நம்ம எல்லாம் அலைகிறோம். பொருளாதாரம் பத்தலை, எங்களுக்கு போதுமானது இல்லைங்கிறத முக்கியமானதாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வேறு சமுதாயங்களை விட முஸ்லீம்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஆறுதல் தரக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் உலகத்தில். இது யாருக்குமே கிடைக்கவில்லை. இதை நாம் வந்து கண்ணு முன்னாடி உலகத்தில் நம்ம அனுபவித்து கொண்டும் இருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பொருளாதாரத்தில் கூட குறைய அது வேறு தனி விஷயம், கொடுத்தாலும் நினையாபுரத்திலிருந்து செய்கிற அருள் இருக்குல்ல, பரக்கத், உங்களுக்கு பரக்கத்துன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா விளைவிக்கணும். ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு குறைவுன்னு நினச்சிடக்கூடாது. இந்த 1000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 100 ரூபாயை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் வந்து வேற ஒருத்தன் வச்சுக்கிற 100 ரூபாய்க்கு நீ வச்சுக்கிற 100 ரூபாய்க்கு மத்தியில் வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். நீ அறகுற முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த பரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான். இது பெரிய இஹ்லாஸா தூய்மையாக இருக்கிற முஸ்லீம் மாத்திரம் கிடைக்கல, பெயர் தாங்கி முஸ்லீமா இருக்கான் பாருங்க, அவனுக்கு கூட காட்டி உலகத்துக்கு காட்டுறான். இது ஒரு பெரிய அற்புதம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். உலகத்தில் இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக கூட இது நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். என்ன செய்யறான் அல்லாஹ், நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை போல எல்லாருமே வேலைக்கு போக மாட்டோம். நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியை வந்து நாற்று நடுவதற்கு நீங்கள் அனுப்புவீங்களா, களை எடுப்பதற்கு அனுப்புவீங்களா, சித்தால் வேலைக்கு உங்கள் பொண்டாட்டி அனுப்புவீங்களா, அல்ல ஒரு கடையில் போய் சேல்ஸுகளாக இருந்துட்டு வாங்கண்டு அது மாதிரி நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா? ஒன்றுங்க அனுப்ப மாட்டீங்க. அப்போ உங்களுடைய மனைவியை, உங்கள் அக்காவை, உங்கள் தங்கச்சியை, உங்கள் அம்மாவை எல்லாம் நீங்கள் வேலைக்கு அனுப்புறது கிடையாது. ஆம்பளை மாத்திரம் தான் சம்பாதிக்கிறீங்க. வேறு வேறு சமுதாயங்களில் ஆணும் சம்பாதிக்கிறாங்க, பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட கூடவும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆணும் சம்பாதிக்கிறாங்க, பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதிகமாக சம்பாதிக்கிறவர்கள் நல்ல உயர்ந்த ஒரு நிலையிலையும், குறைவாக சம்பாதிக்கிறவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையிலையும் தானே இருக்கணும். இதான் லாஜிக்கு, இதுதான் பகுத்தறிவு, இதுதான் லாஜிக். இதை வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய அருளால் உடைக்கிறான். இதுதான் பகுத்தறிவுப்படி சரிதான். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்க முடியும், 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் குடிசையில் தான் இருக்கணும். இதுதான் லாஜிக், இதுதான் உண்மை, இதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் இறைவன் வந்து நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், நினையாபுரத்திலிருந்து ஒரு அருளை செய்கிறான். என்ன செய்கிறான்,
இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லீம்கள் தான் பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறாங்க. சச்சார்லேருந்து எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. அவங்களாம் நம்பரை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டு சொல்கிறாங்க, எந்த நம்பரு 2000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 3000 சம்பாதிக்கிறாங்கன்னு. ஆனால் நம்முடைய 2000 ரூபாயில் தேவை நிறைவேறுகிற அளவுக்கு அடுத்தவனுடைய 20,000 தேவை நிறைவேறுவது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தன் போகிறான்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபா குறைஞ்சபட்ச சம்பளம் ஒன்று அப்படி தானே போகிறான். நம்ம ஆளுக்கு டிகிரி படிச்சுட்டு போய் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரியே போகிறான். இவன் தான் 8ஆம் கிளாஸ் படித்தவனு பாஸ்போர்ட் எடுன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்களே. இவனை வந்து லேபர் வேலைக்கு தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோமே தவிர வேறு சமுதாயத்துக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் படிச்சுட்டு ஒரு டெக்னீஷியனாக, ஒரு என்ஜினியராக, ஒரு பட்டதாரிகளாக என்ன செய்கிறாங்க, அப்படி போகிற காரணத்தினால் அவன் சூப்பர்வைசராக பெரிய பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவனாக ஒரு அதிகாரியாக போய் அங்கே நிற்கிறான். நம்மளால் என்னத்துக்கு போகிறான்னு கேட்டால் டேபிள் துடைக்கிறதுக்கும், கார் ஓட்டுறதுக்கும், ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும், வீடு சுத்தப்படுத்துகிற வேலைகளுக்கும், இந்த மாதிரி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிற வேலைகளுக்கும், வெள்ளை அடிக்கிற வேலைகளுக்கும், தார் ரோடு போடுற வேலைகளுக்கும், முனிசிபாலிட்டியில் சாக்கடை சுத்தம் பண்ணுற இதுக்கு தான் நம்ம ஆளுக்கு போகிறான். இதுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுப்பான்? ஒரு 10,000 ரூபா அளவுக்கு நம்ம நாட்டில் உள்ள இப்போ மணி ஏறி இருக்கிறனால ஒரு 15 ரூபா கிடைக்கும். நம்ம நாட்டுடைய பண மதிப்பு இறங்கிட்ட காரணத்தினால இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 15,000 ரூபா அது கிடைக்கும் இல்லையா? ஒருத்தன் போய் 15,000 ரூபாயை 10,000 ரூபாயை அனுப்பி அவன் அம்மா சாப்பிட்றான், அவன் அப்பன் சாப்பிட்றான், அவனுடைய அக்கா தங்கச்சி சாப்பிட்றாங்க, பொண்டாட்டி சாப்பிட்றாங்க, பிள்ளைகள்லாம் சாப்பிட்றாங்க, யாரும் சம்பாதிக்கிறது கிடையாது. இவ்வளவும் சாப்பிட்டுப்புட்டு முஸ்லீம்களை பார்த்து அவ்வளோ அடுக்கிறான், அப்படி நகையாக ஆட்டிக்கு அதை தூங்க பேசிக்கிறான். ஒரு கையறுத்தாலே ஒரு தலைமுறைக்கு சாப்பிட்லான்டான். பொம்பளைகளை பற்றி பேசிக்கிறாங்க. இதில் இப்படி பார்க்குறோம். வீடுகள் நம்ம கட்டுறான். ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா இப்படி வீடு கட்டப்படுது. என்னடா சம்பாதிக்கிறான்? 10,000 ரூபா. இந்த 10,000 ரூபா சம்பாத்தியத்தை கொண்டு இவ்வளோ பேர் சாப்பிட்டதுக்கு பிறகு அவனுக்கு நகை வாங்க முடியுது. இவ்வளோ பேர் சாப்பிட்ட பிறகு வீடு வாசல் கட்ட முடிகிறது. இவ்வளவு சாப்பிட்ட பிறகு என்ன செய்கிறது? கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடிகிறது. எல்லா வேலையும் நிறைவேறுகிற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு கொத்தனாருக்கு இன்றைக்கி என்ன சம்பளம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சம்பளம்? 700 ரூபா ஒரு ஆளுக்கு 700 ரூபாண்டா 21,000 ரூபாய் மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 700 ரூபாண்டா ஒரு ஆளுடைய சம்பளம் 21,000 ரூபா. ஒரு சித்தாளுக்கு ஒரு 400 ரூபாண்டியில் அது ஒரு 12,000 ரூபாய் ஆயிரும். 33,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு 4 பேர் வேலைக்கு போனான்னு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அன்றைக்கி. ஒரு கொத்தனார் குடும்பத்தில் உள்ளவங்க பொண்டாட்டிக்குள்ள அப்படி சம்பாதிக்க போனாங்கன்னா அவனுடைய ஒரு மாத வருமானம் என்ன? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவங்க மனைவி மக்கள் அப்படி அடுக்கிட்டு இருக்காங்களா? நகை நட்டுகளால் அலங்கரிக்க முடிகிறதா? பங்களா கட்ட முடிகிறதா? சாப்பிட்றதுக்கு தான் போதுமானதாக இருக்குது. இவ்வளவும் சம்பாதிக்கிறார்கள். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாயை விட உன்னுடைய 10,000 ரூபாய் அதிக தேவையை நிறைவேற்றா இல்லையா? அது எது பெருசு? நம்பரில் அது பெருசு, தேவையை நிறைவேற்றுவதில் இது பெருசு இல்லை. அந்த 1 லட்சம் ரூபாய் செய்யாத வேலையை உன்னுடைய 10,000 ரூபாய் செய்கிறதா இல்லையா? இதுக்கு பேர் தான் பரக்கத். அப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால் காசு பணம் கம்மியாக இருந்தாலும் நம்ம யாரோடையும் போட்டி பராமல் பண்ண வேண்டியதில்லை. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் நம்பரை கம்மியாக கொடுத்து அதை கொண்டு தேவைகளை என்ன செய்வான்? அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். 10 லட்ச ரூபாய் ஒருத்தனை கொடுத்து விட்டு 20 லட்ச ரூபாய்க்கு நோயை கொடுத்தா அது 10 லட்ச ரூபாய் கொடுத்து என்ன நன்மை? 10 லட்ச ரூபாய் ஒருத்தனை கொடுக்குறான்ல மாதத்துக்கு, அவனுக்கு என்ன ஆச்சு? உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி மாற்றி வைக்கணும், 20 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கிறான். என்னதுக்கு இந்த 10 லட்ச ரூபா என்னத்துக்கு ஆகும்? மேற்கொண்டு 10 லட்ச ரூபா கடன் வந்தது, 10 லட்ச ரூபா செலவு, 20 லட்ச ரூபா, அப்புறம் கடனாளியே 10 லட்ச ரூபா. அப்போ இந்த அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற வேலையை எல்லாம் தராட்டி அப்படி மிச்சம் தானே உனக்கு? அந்த 10 லட்ச ரூபா செலவு வராது தானே? அப்போ எல்லாம் என்ன செய்வான்? தேவையற்ற சுமைகள் வராமல் அப்படி தடுப்பான். அந்த வகையில் மிச்சமாகும். பொருள்களில் கூட எல்லாம் என்ன செய்வான்? ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துவான். ரசூல்லா காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இது ரசூல்லா காலத்தில் நடந்தோன்னு இது பெரிய அதிசயமாக நீங்கள் நினச்சிட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் விளங்கலை, உங்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருத்தர் வர்றாரு, ரசூல்லாட்ட விருந்தாளியாக தங்குறாரு. அவருக்கு என்ன செய்கிறாங்க? சாப்பாடு கொடுக்குறாங்களா? சாப்பாடுனா என்ன? ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொண்டு வந்து குடிங்கன்னு கொடுக்குறாங்க. அவர் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னும் கொஞ்சம் தான் வாங்கி என்ன செய்கிறாரு? குடிக்கிறாரு. மறுநாள் என்ன செய்கிறாருன்னா நல்லா உபசிச்செல்லாம் பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. மறுநாள் ஒரு ஒட்டகத்து பாலை கொடுத்தாங்களா? குடிச்சாரா? போதுன்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மூமின் வந்து ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான், மூமின் அல்லாத மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 7 குடலுக்கு சாப்பிடுகிறார்கள். அதே மனிதர் தான் இதை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஒட்டகத்தின் பால் அவருடைய பசியை அடக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி 7 ஒட்டகத்தின் பால் அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? தெரிஞ்சு கொள்கிறோம். அப்போ இதில் என்ன தெரிகிறது? பரக்கத்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சிறப்பான அருளை தந்திருக்கிறான்.
அதை நீங்கள் நம்பினீர்களானாலும் உங்களுடைய இந்த பொருளாதார சம்பந்தமான உங்களுடைய மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்துவிடும். இது குறித்த மேலும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.